யாரா அவன் கரெக்டாக புண்ணுலேயே வந்து இடிக்கிறான். புண்ணா எப்படா? என்னன்னு தெரியலடா, எனக்கு அடியே போடலை, ஆனால் புண்ணு வந்துருச்சு. கழுது அது ஆறவும் மாட்டேங்குது. புண்ணு வந்து ஆரவும் மாட்டேங்குதா? இப்போ உடனே போய் டாக்டரை செக் பண்ணிடுறா. சக்கரை நோயாக இருக்க போது. என்னடா பயம்படுத்துற? பயம்படுத்தலடா, எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாமல் உடனே பார்த்துடணும். அதனால தான் சொல்கிறேன், கேளு. சரி நான் பார்த்துட்றேன். ஆனால் இந்த சக்கரை நோய் வந்தவங்களுக்கு மட்டும் ஏன் புண்ணு வந்து ஆறவே மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடியே படலை, அப்புறம் எப்படி புண்ணு வந்துச்சு? சக்கரை நோய்னா என்ன? அது வந்துச்சுன்னா ஏன் புண்ணு வந்து ஆறவே மாட்டேங்குது? அடியே படாமல் கூட எப்படி புண்ணு வருது? இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களாம் அடிக்கடி பாத்ரூம் போய்கிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டே இருப்பாங்க. அது ஏன்? இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைக்கி உயிர்மை. டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், இது நம்மளோட கணையம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்கும். அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கலந்து ரத்தம் மூலமாக உடம்பு முழுக்க ட்ராவல் ஆகி நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரும். நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லுக்குமான எனர்ஜி சோர்ஸே இந்த குளுக்கோஸ் தான். ஆனால் இந்த குளுக்கோஸை நம்ம செல்களால் நேரடியாக எடுத்துக்க முடியாது. அப்படி அதை எடுத்துக்கிறதுக்கு அது நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனை சார்ந்திருக்கு. இந்த ஹார்மோனை சுரக்கிறது தான் நம்மளோட கணையம். கணையம் எப்படி இந்த ஹார்மோனை சுரக்குதோ அதே மாதிரி டைஜஸ்டிவ் என்சைமையும் சுரக்குது. அதனால தான் கணையம் ஒரே நேரத்தில் ஒரு உறுப்பாகவும் ஒரு சுரப்பியாகவும் ஒரு ஆர்கானாகவும் ஒரு கிளாண்டாகவும் செயல்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கணையம் எப்படி செயல்படுது, அது நம்மளோட பிளட் சுகர் லெவல் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்குது, டைஜஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்றதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் உயிர்மையோட 21வது எபிசோடில் பேசியிருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதை என் கார்டில் கொடுத்துட்றோம். இப்போது இப்படி கணையம் இன்சுலினை சுரக்குது இல்லையா, இதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸும் நம்மளோட பிளட் வெசல் வழியாக ரத்தத்தில் கலந்து அப்படியே போய் செல்லு அந்த குளுக்கோஸை உள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இன்சுலின் அந்த செல்லில் உள்ள ஒரு ரிசப்டாரோட போய் அட்டாச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு பூட்டில் போயிட்டு ஒரு சாவி ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி போய் அட்டாச் ஆனோடனே செல் ஓப்பன் ஆகி, அதாவது செல் நம்மளோட குளுக்கோஸை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு தயாராகிடும். அப்போ தான் இந்த மாதிரி இன்சுலின் போய் அட்டாச் ஆனிச்சுனா தான் நம்மளோட குளுக்கோஸ் ரத்தத்துலேருந்து செல்லுக்கு போய் எனர்ஜி சோர்ஸாக நம்ம செல்லோட இயக்கத்துக்கு பயன்படும். இப்படி இன்சுலின் போயிட்டு நம்ம செல்லோட ரிசப்டாரில் அட்டாச் ஆகி நம்மளோட செல்களை உள்ள குளுக்கோஸை ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை எடுத்துக்கிற விதத்தில் மாற்றுது. இப்படி நடக்கலைன்னா அப்போ ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இதான் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இது எப்படிலாம் நடக்கலான்றதுக்கு ஒரு 4 வகை இருக்குது. டயபெட்டிஸ் டைப் 1, டைப் 2, அப்புறம் டைப் 3 வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 4 இப்படின்னு 4 இருக்குது. இதில் டைப் 1, டைப் 2 ரொம்ப காமனான ஒன்று. டைப் 1ன்றது எப்படி நடக்கும்னா இது குழந்தைங்களை மட்டுமே அதிகமாக தாக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இது எப்படி வருதுன்னா நம்மளோட பேங்க்ரியாஸ்க்குள்ள பீட்டா செல்ஸ்ன்னு இருக்கும். அந்த பீட்டா செல்ஸ் தான் அந்த கணையத்துக்குள்ளே இன்சுலினை செக்ரேட் பண்ணுறது, சுரக்கிறது. இந்த பீட்டா செல்ஸை நம்மளோட ஓன் இம்யூன் செல்ஸே போயிட்டு அழித்து டேமேஜ் பண்ணி அழிச்சிருமா. இது ஏன் நடக்குது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியலை. இது மிஸ்டேக்காக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அழிச்சிருச்சுன்னா அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணுற பீட்டா செல்ஸே இல்லைன்றதுனால இன்சுலினே உருவாகாது. இன்சுலினே உருவாகலைன்றதுனால ரத்தத்தில் கலக்கிற நம்ம சாப்பிட்ற ரத்தத்தில் கலக்கிற குளுக்கோஸ் எல்லாம் செல்களால் பயன்படுத்த முடியாமல் ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி போயிடும். இப்படி இன்சுலினே உடம்புல இல்லாமல் போகிறதுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு பேர். டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது நம்ம உடம்புல இன்சுலினோட லெவல் ரொம்ப கம்மியாக போகிறதோ இல்லை இன்சுலின் சரியாக சுரந்து அது போயிட்டு ரிசப்டாரில் அட்டாச் ஆக முடியாமல், அதாவது செல்களால் இன்சுலினை ஏற்றுக்க முடியாமல் போகிறதோ காரணமாக இருக்கலாம். இது நடந்துச்சுனாலும் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் நம்ம செல்லுக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறது இல்லை. அதனால ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி டயபெட்டிஸை போய் விட்டுரும். இது டைப் 2 டயபெட்டிஸ். இது நடக்கிறதுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 3வது டைப்பான ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொன்னோம் இல்லையா, அது கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வயிற்றில் குழந்தை உருவாகி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க உடலில் ஏற்படுற சில ஹார்மோனல் சேஞ்சஸால் ஏற்படுற டைப் தான் இந்த டைப் 3 டயபெட்டிஸ்ன்றது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது. டைப் 4ன்றது நம்ம உடம்புல மற்ற உறுப்புகளில் ஏதோ பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதோட விளைவாக நம்மளோட கணையம் பாதிக்கப்பட்டு ஏற்படுறது. உதாரணமாக கணையத்தில் பேங்க்ரியாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணையத்தோட இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது, கணையத்தை வீக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நடந்துச்சுன்னா அதனால் நம்மளோட இன்சுலின் சுரக்கிறது பாதிக்கப்படும். இதனால் வர டயபெட்டிஸ் டைப் 4 டயபெட்டிஸ். பொதுவாகவே டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அது நம்ம உடம்புல உள்ள மற்ற உறுப்புகளையும் அஃபெக்ட் பண்ணும். குறிப்பாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தையும் நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போது டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது உடம்புல இன்சுலினே இல்லாமல் போகுது அப்படின்றதுனால இன்சுலினை வெளியிலிருந்து நம்ம எடுத்துக்கிறது, இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் அதனால தான் போட சொல்கிறது. அப்படி வெளியிலேருந்து இன்சுலினை எடுத்துக்கிறது மூலமாகவே நம்ம இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும். ஆனால் டைப் 2ன்றது ரொம்ப காமனாக நம்ம நாட்டில் அதிக பேருக்கு வரக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த டைப் 2ன்றது ஜெனட்டிக் ரீசனாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏற்படுற சேஞ்சஸாலையும் ஏற்படுதுன்றதுனால அந்த ஜெனட்டிக் ரீசனால் வர டயபெட்டிஸ்க்கு அதே மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறதோ இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறதோ ஒரு சில நேரங்களில் லைஃப் லாங் கூட அது போடுற மாதிரி கூட இருக்கலாம். இப்படி செய்கிறது மூலமாக அதை சரி பண்ண முடியும். ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறதுனால வர
அந்த டயபெட்டிஸை நம்மளால் நினச்சோம்னா கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை வராமலோ தடுக்கவோ முடியும். எப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாறுறதுன்றது எப்படின்னா அதிக உடல் எடை, நம்ம எடுத்துக்கிற உணவில் அதிகமான கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச உணவாக இருக்கிறது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, உடல் உழைப்பு எதுவும் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் நமக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களால் நமக்கு டயபெட்டிஸ் வரதை இதெல்லாம் நம்ம தடுக்கிறது மூலமாகவே, இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணுறது மூலமாகவே சரி பண்ண முடியும். டயபெட்டிஸ்லேருந்து முற்றிலுமாக விடுபடவும் முடியும். நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ரத்தத்தோட குளுக்கோஸ் அளவு 100 அதுக்கு கீழே இருக்கணும். அதே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தோட குளுக்கோஸ் அளவு 140 கிட்ட இல்லை அதுக்கு கீழே இருக்கணும். 200 கிட்டலாம் நெருங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றதை உறுதி பண்ணி மெடிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்சுலின் டேப்லெட்ஸோ இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸோ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது நார்மலாகவே நமக்கு புண்ணு வந்துச்சுன்னா அது ஆறிடும். ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் புண்ணு வந்து ஆறுறதே இல்லை. சில பேருக்கு இயற்கையாகவே புண்ணு தானாகவே உருவாகுது, அடியே படாமலும் உருவாகுது. அது ஏன்றதை பார்ப்போம். பொதுவாகவே நம்மளோட புண்ணு ஆறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை பிளட்டு தான். பிளட் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை அப்படின்னா புண்ணு ஆறுறது டிலே ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிறதுனால பிளட்டை எடுத்துகிட்டு போகிற அந்த பிளட் வெசல்ஸை அந்த குளுக்கோஸ் ஸ்டிஃபாக கடினத்தன்மையோட மாற்றிடும். இதனால் அந்த பிளட் வெசல் வழியாக பிளட் போய் சேராது. அதனால் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாகிடும். பொதுவாகவே நம்மளோட பிளட்டில் உள்ள அந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் நியூட்ரியன்ஸை, ஆக்சிஜன்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. அது நம்மளோட தோலுக்கும் அதை கொண்டு போய் கொடுக்கும். இப்போ தோலில் ஒரு அடிபட்டிருக்குன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆறணும்னா அதுக்கு நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் தேவை. அது எதுவுமே பிளட் மூலமாக போய் சேர்றது ரொம்ப டிலே ஆகுதுன்றதுனால ஆறுறதும் ரொம்ப டிலே ஆகுது. பொதுவாகவே பிளட் மூலமாக நியூட்ரோஃபில்ஸு, பிளேட்லெட்ஸு, லிம்போசைட்ஸு இந்த மாதிரி நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் புண்ணு ஆற்றக்கூடிய சில விஷயங்கள்லாம் போய் சேரணும். இது எதுவுமே கிடைக்கல. புண்ணு ஆற்றுறதுக்கு தேவையான ஆக்சிஜனும் போய் சப்ளை அங்கே கிடைக்கலன்றதுனால புண்ணு ஆறுறது ரொம்ப டிலே ஆகுது. அதே மாதிரி ஒரு இடத்துல புண்ணு வந்துருச்சுன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள ஒயிட் பிளட் செல்ஸ், WBCன்னு சொல்லுவோம், இது அந்த கிருமிகள் எதுவும் அந்த புண்ணை தாக்கிராமல் அது வழியாக இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு உள்ள நுழையிற கிருமிகள்லாம் தாக்கி அழிக்கும். ஆனால் இப்படி ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும் போது அந்த குளுக்கோஸ் லெவல் நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸையுமே அழித்து நிறைய குறைச்சி விட்டுருது. அப்படி அதிகமான ஒயிட் பிளட் செல்ஸ் குறைஞ்சிறதுனால நமக்கு ஏற்படுற புண்ணு மூலமாக இன்ஃபெக்ஷன் அதிகமாகி புண்ணு ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி அது இன்னும் ஆழமாக பயணித்து வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு புண்ணு ஆறுறது ரொம்ப டிலேவாவோ இல்லை புண்ணு ஆறாமலே போகிற நிலையோ ஏற்படுது. டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க உடம்புல புண்ணு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலாக நகம் வெட்டும் போது லைட்டாக தெரியாமல் சதையை வெட்டிட்டா கூட அது கூட பெரிய அளவில் புண்ணாக போய் இன்ஃபெக்ட் ஆகி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன காயத்தை கூட அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும். இதில் இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கும்போது அந்த டயபெட்டிஸ் அந்த ரத்தத்தில் உள்ள அதிக குளுக்கோஸ் லெவல் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தையே பாதிக்குதுன்றதுனால வலி உணர்கிற திறன் கூட நமக்கு குறைஞ்சி போயிடும். உதாரணமாக நம்ம பாதத்தில் ஒரு இடத்துல புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த வலியை நம்ம மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கிற திறனே குறைஞ்சி போயிடும். எந்த அளவுக்கு வலியை உணர மாட்டோம்னா டயபெட்டிஸ் இருக்கவங்களால உணர முடியாதுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா, இருக்கிறதே அந்த வலி ரொம்ப கொடூரமான வலியாக இருக்குமா, பயங்கரமான வலியாக இருக்குமா. அந்த வலியை கூட அந்த டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸால் உணர முடியாது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதை கூட உணர முடியாது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான வலியை உணர முடியாதுன்னா ஒரு சின்ன காயத்தோட வலியை நம்ம உணர்றது ரொம்ப கஷ்டம். இப்படி டயபெட்டிஸ் மூலமாக நம்ம உடம்புல உள்ள வலியே தெரியாமல் போகிறதுக்கு டயபெட்டிஸ் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம காலில் ஏதாவது அடிப்படுதா அப்படின்றத அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். செருப்பெல்லாம் போடாமல் வெளியில் அதிகமாக போகக்கூடாது. சின்ன காயத்தை கூட அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும். இதெல்லாம் பண்ணி நம்ம காலில் எப்போதுமே சென்சேஷனோடு இருக்கா, காலில் உணர்வு இருக்கா அப்படின்றதையும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ டாக்டர்கிட்டே போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக இப்படி ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் ரொம்ப தீவிரமாக போயிடாமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு காயம் நமக்கு வெளியிலேருந்து ஏற்பட்டால் மட்டும்தான் அப்படி ஆகும்னு இல்லை. இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தானாகவே கால் பகுதியெல்லாம் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது, நியூட்ரிஷன்ஸ் கம்மியாகிறது இதெல்லாம் தான் காரணம். பிளட் சர்க்குலேஷன் இல்லாமலே ஒரு இடத்துல போகிறதுனால காலப்போக்கில் சென்சேஷன் குறைஞ்சி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதையெல்லாம் அழுக ஆரம்பித்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி உருவாகி அது அந்த உணர்வே நமக்கு இல்லைன்றதுனால அது உள்ள ஆழமாக புறையோடி போகுதுன்றதே நமக்கு தெரியாமல் காலப்போக்கில் தோலில் ஏற்படுற அந்த ஒரு சின்ன புண்ணு நம்மளோட மசில்ஸுக்கு சதை பகுதிக்கு பரவி எலும்புக்கும் பரவி இப்படி அது பரவிக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் விரலையோ காலையோ எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட கொண்டு போய் விட்டுறலாம். அதனால் உங்களுக்கு ஏற்படுற ஒரு சின்ன காயத்தையோ இல்லை ஒரு மரத்து போகிற உணர்வையோ கூட அலட்சியப்படுத்தாதீங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் அதிகமாக சிறுநீர் கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம உடம்போட ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது அந்த அதிகப்படியான குளுக்கோஸை ரத்தத்திலேருந்து வடிகட்டி நம்மளோட சிறுநீரகங்கள் கிட்னி அதை யூரினாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. இப்படி பண்ணுறதுனால நமக்கு அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு திடீர்னு அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இது வரைக்கும் அப்படி இருந்ததில்லை, ஆனால் கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதையும் அலட்சியப்படுத்தாமல் உடனே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி இப்படி தொடர்ச்சியாக யூரின் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அதிகமாக வாட்டரை வெளியேற்றிக்கிட்டே
ஆகிட்டே இருக்கிறதுனால உடம்பு டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல நீர்த்தன்மை குறையிறது நம்மளோட தோலெல்லாம் வறட்சி ஆக்கும். இதனாலையும் கால்லெல்லாம் வறட்சி ஏற்பட்டு அது உணர்வு இழக்கிற தன்மைக்கு போய் புண்ணு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்னிங்கையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இதே மாதிரி நம்ம கணையம் எப்படி செயல்படுது, அது எப்படி நம்ம பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு, அதிகப்படியாக நம்ம உடம்புல சேர்கிற குளுக்கோஸை அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அதோட நம்ம டைஜஷனுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே இந்த கார்டில் தெரிகிற வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு இன்னொரு உயிர்மை எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.